உலகம் முழுக்க பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். 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 ஊண்ட கொடுத்த தடி இன்னைக்கு மண்டைய பொழந்த கதையா நாட்டுல நடக்கக்கூடிய செய்தி அப்படியாக மாறி இருக்கிறது தான் நம்மளுடைய கால கொடுமைன்னு சொல்லலாம். நான் ஏன் இந்த பழமொழியோட ஆரம்பிச்சேன் தெரியுமாக்கா? எனக்கு புரியுது கொஞ்சம். அதாவது பொழைச்சிட்டு போங்க, கொஞ்சம் உங்கள் வயிற்று பிழப்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் பெருந்தன்மையாக நாம் வேற்று மாநிலத்தில் உள்ள விட்டு நம்ம பிள்ளைகளை காவு கொடுத்துட்ருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறோம்னாலே அது ஒன்று பாலியல் வழக்கா இருக்கும், குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டா நடக்கிற கிரைமா இருக்கும், இல்ல பெண்களுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய குற்றங்களா இருக்கும். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சம்பவத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு இதை கலந்து பேசுறோம். உங்களுக்கு தெரியும், திருவள்ளூருங்கிறது ரொம்ப தூரம்லாம் இல்ல, ரொம்ப பக்கத்துல, சென்னையில பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர். வட மாநில ஒருத்தவன் 10 வயது நிரம்பி ஒரு சிறுமி தங்களுடைய பாட்டியோட வீட்டுக்காக வர்றதுக்காக வராங்க. வார இறுதினா இப்ப எங்க வீட்டுல எல்லாம் என்ன ஆகும், பிள்ளைங்க அம்மா வீட்டுல இருந்து அப்படியே பாட்டி வீட்டுக்கு ஒரு 2 நாளாவது ரொம்ப ஆசுவாசப்படுத்திட்டு போலாம் அப்படிங்கறத அவங்களோட குடும்பம் நினைக்கும்ல. அந்த மாதிரி அந்த குழந்தை பாட்டி வீட்டுக்கு திருவள்ளூருக்கு வந்திருந்த போது, திருவள்ளூர்லாம் இன்னும் வளராத ஒரு மாவட்டமா இருக்குங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு கூட பாருங்க. ஒரே ஒரு சிசிடிவி கேமரா இருந்தனால நம்ம இன்னைக்கு அப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியும். வந்த குழந்தைக்கு நடந்த இந்த விபரீதம் தான் ஒரு வட மாநிலத்தவன் பாலியல் வன்முணர்வு அந்த 10 வயது சிறுமிக்கு பண்ணியிருக்கிறான். என்னக்கா இதை நம்ம என்னன்னு சொல்றது? ஆமாம், இது அதான் சொல்கிறேன்ல, அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் வடக்கர்கள் எந்த மாநிலத்தவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஒரு வழிமுறைப்படுத்துங்க, நெறிமுறைப்படுத்துங்க. எப்படி கடவுச்சீட்டு கொண்டு நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியுமோ அது மாதிரி உள்ளூருக்குள்ளே வரதா இருந்தாலும் மாநிலத்துக்குள்ளே வரதா இருந்தாலும் அந்த லைன் பர்மிட் பண்ணுங்க. காலமாக தமிழ் தேசிய பேரியக்க இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய பேமணி அரசன் அவர்கள் குறிப்பிடுவதும், அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பல தோழர்கள் குறிப்பிடுவதும் என்ன அப்படின்னா, இன்னர் லைன் பர்மிட் இல்லாம எப்படி நீங்க வடவர்களை உள்ளக்க அனுமதிக்கிறீங்க? அவங்களுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்காது. அவன் அங்க என்ன கொலை பண்ணிட்டு வந்தான்னு கூட நமக்கு தெரியாது. கரெக்ட். இப்படி அவர்கள் கிட்ட நம்ம எந்த ஒரு தரவும் வாங்காம, நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க, என்ன மாதிரி வேலைக்கு போறீங்கிறது நம்மளும் கேட்கறது இல்ல, அரசும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலயும் அவங்கள்ட்ட யாருமே கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா மேக்சிமம் அவங்க கூலி மாதிரி வேலைகளுக்கு தான் போறாங்க. ஒரு வீடு கட்டுறதோ இல்ல டீ கிளாஸ் கழுவுறதோ அந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் போறாங்க. இன்னைக்கு எல்லா வேலைகளும் இருக்கிறாங்கிறது ஒரு பக்கம், அவங்க கூட கேட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்படின்னா தான் இப்போ மாட்டியிருப்பானே. 12ஆம் தேதி நடந்திருக்கு. இன்னும் கேமரால தெள்ள தெளிவாக தெரிகிற அந்த குற்றவாளி, அந்த சைக்கோ நாய் இன்னும் பிடி கிடைக்கலன்னா எப்பேற்பட்ட, அப்போ ஏற்கனவே அவன் எந்த மாதிரியான ஒரு பிரவர்த்தியில் இருந்திருப்பான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஒரு எளிய பின்புலம் கொண்டவனே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இதெல்லாம் அண்ணன் சொல்கிறது. அதாவது அண்ணன் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பாக சிரிக்கிறது. இதெல்லாம் நடக்குமா, இவனுக்கு என்ன பெரிய அறிவுக்காரன் நினப்பா அப்படி இப்படின்னு எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்த யோசிச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி யோசிச்சு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிதான் நிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளை பாதிக்கப்பட்டது, ஏதோ ரோட்ல போற பிள்ளை தானே. ஒரு இவ்வளவு கடந்த இந்த சில நாட்கள்ல மட்டும் இதுவரைக்கும் கைதான ஆசிரியர் மட்டும் உங்களுக்கு தெரியுமா, 350 ஆசிரியர்கள் போக்சோ வழக்குல கைதாயிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆசிரியர்கள் மக்களே இப்படி இருக்காங்க அப்படின்னா சாதாரண ஆசிரியர் படிக்காத இந்த வடநாட்டுக்காரனும் இதை விட எப்படி இருப்பாங்க? ஆசிரியர் பள்ளிக்கூடத்துல தண்ணி அடிச்சுட்டு போய் மயக்கமாயி விடுறாரு. இவங்க மூளை அப்ப எப்படி பிள்ளைங்களை பார்க்கும் நீங்க சொல்லுங்க. இது இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலம் காளகஸ்தியில மர்மஸ்தலம், காளகஸ்தி ஸ்தலம் மர்மஸ்தலமா இருக்கு. செம்மணி மாதிரியே மனித எலும்பு கூடுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 1985 இருந்தே பாலியல் வன்கொடுமையால கோயில் அதான் பாலியல் வன்கொடுமையால பெண்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலான்னு அதுக்கு அப்ரூவர் அவ்வளவு பாதுகாப்பாக கூட்டிட்டு வராங்க. இதுல பிஜேபி தலைவர்கள், அரசியல்வாதிகள், சாமியார்கள் எல்லாருமே அடிபடுறாங்க. 85 இல்ல இவ்வளவு குற்றங்கள் பெண்களுக்கு அகேன்ஸ்டாவும் குழந்தைகளுக்கு அகேன்ஸ்டாவும் வருதோன்ட்டோ நாளொன்றுக்கு கட்டாயம் போராடுற நிலைமைதான் நம்மளோட இன்னைக்கு சூழல் இருக்கு. ஆனா இத பத்தி எல்லாம் வாய் திறக்காத
அகில இந்திய மாதர் சங்கம் வந்து நம்மளுடைய தலைமுறையினர் பல சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு பெண்கள் சார்பா ஒரு பெண்களுக்கான குற்றங்களோ இல்ல சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான குற்றங்களோ நடந்து வெளியில வந்து ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா உடனே துடிக்குது வந்து மாதர் சங்கம். ஆமா, அது ஏன்னா கைக்கூலியா கைப்பாவையா இருக்கிறது வந்து அவர்களுடைய சிபிஎம் தோட இணைந்து அவங்க கைக்கூலியா இருக்கிறது திமுகல. அப்ப லீலாவதியோட கொலை வழக்காக இருக்கட்டும், வாச்சாத்தியில நடந்ததா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு அன்றாட நடக்கக்கூடிய சிக்கல்களா இருக்கட்டும், மாதர் சங்கம் ஒருபோதும் வாய் திறக்காது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு வந்து பாருங்க சீமான் எப்படி பேசிட்டார், பாருங்க சீமான் அப்படி பேசிட்டார் அப்படிங்கறது நம்மளால பார்க்க. சீமான் அண்ணனை பேசினாதான் உங்களுக்கு சீட்டு கூடுதான்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் சீட்டு கூட வேண்டாங்க, எங்களுக்கு நோட்டு கூடனா போதும் அப்படின்னா யாரும் கண்டிப்பா ஆஃபர் தங்களோட ஆஃபரை வந்து அண்ணனை எதிர்த்து காட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது பெண்களை எவ்வளவு மதிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இப்ப நடந்த ஒரு சின்ன ஒரு இந்த காணொலியே வந்து போதும். நாம வந்து பாதி இடத்துல இருக்கோம், சரி வாப்பா வந்துருவாங்களோன்னு நினைச்சு பேக்கப் பண்ணும்போது இல்ல முதல்ல நீங்க பண்ணுங்க, பெண்களுக்காக நம்ம உயிரே கொடுப்பேன், இதை செய்ய மாட்டேனா அப்படின்னாங்க. அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தலைவனை யாராவது காட்டுங்க முதல்ல. இதுக்கு நாம பேசுறோங்கிறத வேற பேசுறாங்க. எங்க கட்சியில பெண்கள் இருக்காங்க, நாங்க தனியா ஒரு சங்கமோ தனியா ஒரு அணியோ அமைக்க தேவையில்லை. அதாவது சமூகத்தால ஒடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்கக்கா, ஆனால் எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னா அது பெண்கள். அந்த பெண்களுக்கு அந்த பரமேஸ்வரன் எப்படி தன்னில் பாதியை வந்து பெண்ணுக்கு கொடுத்தானோ, இந்த மண்ணில் சரிபாதி விழுக்காடு 117 பெண்களுக்கு இந்த தேர்தல் வாய்ப்புகள்ல மட்டும் இல்லாம பொறுப்புகளையும் கொடுக்கிற ஒரு தலைமகன் இருக்கிறார் அப்படின்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவருக்காக நாங்க பேசலன்னா இல்ல, இங்க நியாயத்துக்காக நீதிக்காக நாங்க கட்டாயம் பேசுவோம். உங்களை மாதிரி மாதர் சங்கம் தூங்கி எந்திரிச்சு வந்து உண்மையாகவே சீமான் அவர்கள் சொல்வது போல கோமால இருந்தோ அப்படி கிடையாது, இல்ல போதையில இருந்தோ வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல. எங்கள் கட்சியாக இருந்தாலும் அண்ணன் விலக்கி வைப்பாரு, தட்டி கேட்போம், ஒதுக்கி வைப்போம் அப்படிங்கறதுதான் இதுல விளங்கக்கூடிய செய்தி. சரி, அடுத்தது கடைசியா வந்து காமராஜ் அவர்கள் வந்து பேசிய செய்தி வந்து பெரிய சர்ச்சையா போயிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய எம்பி திருச்சி சிவா அவர்கள் வந்து காமராஜருக்கு ஏசி போட்டு கொடுத்தது கலைஞர் தான், ஜனநாயகத்தை காக்க சொல்லிட்டு கருணாநிதியிடம் ஒப்படைத்து போனது காமராஜர் தான்ட்டு ஒரு பெரிய ஒரு கதையை வந்து அளந்து வச்சிருக்காரு. அண்ணன் சொல்ற மாதிரி ஓசியில ட்ரெயின் ஏறி வந்ததெல்லாம் எங்க ஐயாவுக்கு ஏசி போட்டு கொடுத்தாங்க. எங்கன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நீதி என்ன சொல்றது நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல அப்படின்னாங்க. அப்பவே ஷாக் ஆயிட்டேன், இந்த புத்தகத்துல இருந்தா நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி. இல்ல அவரு கருணாநிதி அவர்கள் பேசின அந்த பேச்சை வேற போட்டு வீடியோ காணொலியை வேற பரப்புறாங்க. பொய்யின் பிதாவே சொல்லிட்டாருன்னா நான் அது உண்மையா தானே இருக்கும். அதாவது என்னென்னமோ சொல்லிருக்கீங்க, அது எல்லாத்தையும் நாங்க நம்பணும். ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி வச்சிருந்தாருல, எத்தனையோ உண்மைகளை எழுதித்தான் வச்சாங்க, நீங்க தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கேட்பாரு. அவரு கையை பிடிச்சிட்டு ராஜாத்தியம்மாவையும் கைவிட்டுறாதப்பா, கனிமொழிக்கு எம்பி சீட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. நல்லா எழுதுறதே நம்ம யாரும் படிக்கிறது இல்ல, இவர் எழுதுற நெஞ்சுக்கு நீ யாருக்கா படிக்கிறது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படியாக இருக்க ஐயா காமராஜர் அவர்களே பெருந்தலைவர், கிங் மேக்கர் அப்படிலாம் சொல்றோம்னா உண்மையாகவே அந்த 9 ஆண்டுகள் பொற்காலமாக அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதனால சொல்றோம், அதை நம்ம வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாழ்ந்து அனுபவித்த மக்கள் இருந்திருக்கிறாங்க, அதற்கு நமக்கு எண்ணற்ற சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஜனநாயகத்தை காக்குறதுக்காக கருணாநிதி கையில ஒப்படைச்சு போனாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இவர் கேசி போட்டுட்டு காமராஜருக்காக போட்டேன்னு சொன்னார்ல, அதுதான் ஒரு பெரிய சிரிப்பு இதுல. அதாவது ஏசி போட்டதை விடுங்க, அந்த செய்தியை எல்லாரும் பேசுறாங்க, ஜனநாயகத்தை காக்கணும்னு சொன்னாரு சொல்றாங்க. அதே மாதிரிதான் மரியாதைக்குரிய காகிதம் இல்லத்தவர்களை வந்து நீங்க தான் வந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு இஸ்லாமிய சமூகம், இதை வேற பேசிக்கிறாங்க. ஆனா அதுவே எவ்வளவு பெரிய ஹம்பக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய மாணவர் பாசறை தம்பி அபூபக்கர் கூட அவனுடைய காணொலியில பேசியிருப்பான். அது எப்படி வந்து ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் காகிதம் இல்லத்தவர்களுக்கும் எவ்வளவு ஒரு பனிப்போர் நடந்தது, எவ்வளவு நயவஞ்சகத்தனம் அவர் நடத்தினார் அப்படிங்கிறது எல்லாத்தையும்
விவரமாக ஐயா காகிதமில்லத்தவர்களுடைய கட்சியிலேயே இருந்த சம்மதவர்கள் வந்து அவருடைய புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். அதான் இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிக்கிற இந்த கூட்டம், காமராஜர் அவர்கள் பெரியாரோட இணக்கமா இருக்காராம். அது ஒரு அஜீர்ணம் உண்டாக்கக்கூடிய ஒரு விஷ உணவுப் பொருளை காமராஜர் உட்கொண்டதுனால வயிறு வீங்கி கஷ்டப்படுறதா கார்ட்டூன் வரைஞ்ச ஒரு கும்பல் தான் இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு ஈவேரா பெரியார் பெரியார்னு. நமக்கு பெரியார் காமராஜர் ஐயா இருக்காங்க, இன்னும் அண்ணன் ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்காங்க. அந்த பெரியார்களை நாங்க கண்டிப்பா போட்டுவோம், கட்டாயம் பேசுவோம். இன்னொரு காணொளியில இன்னும் விவரமாக நிறைய விஷயங்களை செய்வோம். ஒரே ஒரு விஷயம் தான், வருகின்ற சனிக்கிழமை வந்து செம்மணிக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி வந்து சிவானந்த சாலையில நடத்துது. அதற்கு பெருந்திரளாக மானத்தமிழர்கள் ஒவ்வொருவரும் கூடணும். பெண்களும் அதிகபட்சம். ஈழத்தமிழகம் நம்முடைய சொந்த தாய்நாடு தான், நம்முடைய உறவுகள் தான் புதையின்னு இருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து ஸ்கூல் பேக்குகளை எடுக்கிற அளவுக்கு தாயும் சேயும் எலும்புக்கூடில் இருந்து எடுக்கிற அந்த எலும்புக்கூடா காட்சி அளிக்கிற ஒரு கோர சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம் உறவுகளுக்காக நாம் நிற்கலைன்னா வேற யாரும் நிற்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்குவோங்க. நன்றி, வணக்கம்.